ஹலோ காய்ஸ், குட் ஈவினிங். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே அவங்க வீட்டில் நல்லா இருப்பீங்க. பார்த்திங்கன்னா நானும் கொஞ்சம் நல்லா ஆகிட்டேன். கேட்பீங்க எங்கே போகிறீங்கன்னு. பார்த்திங்கன்னா நாங்கள் இன்றைக்கி தீபாவளி பர்ச்சேஸ் பண்ண தான் போகிறோம். அண்ட் ப்ளஸ் ருத்ர ஸ்கூலில் ரிசல்ட் வாங்க போகிறோம். பார்த்திங்கன்னா சைடில் பாருங்கள் வியூ எவ்வளோ. நாங்கள் போகிற டைம் கொஞ்சம் மழை வர மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் சைடில் வியூ பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குது. அங்கேயே உக்காரலான்னு இருந்தது. ஆனால் ருத்ர ஸ்கூலில் லேட் ஆயிரும். ஸோ அதனால தான் நாங்கள் கிளம்பிட்டோம். இதுக்கு முன்னாடியும் என் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இந்த சைடு வியூ நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். ஏன்னா எங்கள் ரூட்டே அதே ரூட்டு தான். இங்கேருந்து தான் நாங்கள் போவோம். சரி வாங்க, நம்ம ருத்ர ஸ்கூலுக்குள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ருத்ர ஸ்கூலுக்கு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா இதுதான் ருத்ர ஸ்கூல் பேர் ஸ்ரீ நேரு வித்யாலயா, கோயம்புத்தூரில் காந்தி பார்க் கிட்டே இருக்குது. வாங்க ருத்ருக்கிட்ட கேட்கலாம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி ருத்ருக்கு ரிசல்ட்டு. அதுக்கு தான் நாங்கள் அவங்க ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். எப்படி இருக்குது ருத்ரு? உனக்கு உங்கள் ரிசல்ட்டு பார்க்குறதுக்கு எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது. என்ன சொல்லுவாங்களோ, ஒரே கம்ப்ளைண்ட் ஸ்கூலில். பார்க்கலாம் உள்ளே போய் என்ன சொல்கிறாங்க அவங்க டீச்சர். அம்மா எனக்கு ஃபோன் வேணும். எதுக்கு? பாஸ் ஆகிட்டீங்க? இல்லை, கேம் விளையாடுறதுக்கு இவனுக்கு ஃபோன் வேணுமா? கைஸ் நீங்கள் சொல்லுங்கள். இவனுக்கு ஏஜ் 5 ஆகுது. நீங்கள் அவங்க குழந்தைங்களுக்கு ஃபோன் கொடுப்பீங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அவங்களாம் யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. அவங்களாம் நல்லா படிக்கிறாங்க இல்லைங்க கைஸ்? படிக்கிறீங்களா? நான் யூஸ் பண்ணுறேன். இவன் ஏன்னா படிக்கிறது இல்லை, ஏன்னா இவன் பேட் பாய். ருத்ரு அப்புறம் இதுவும் நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். ருத்ரு தீபாவளியில் என் ஸ்கூலில் டான்ஸ் ஆடுறான். இன்னும் எங்களுக்கும் சாங் என்ன சாங்னு சொல்லலை. அந்த வீடியோ வந்துச்சுன்னா நான் அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். அந்த ப்ளஸ் நாங்கள் இதுக்கப்புறமா தீபாவளி ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் பசங்களுக்கு. பாருங்கள் வீடியோக்குள்ளே எந்த மாதிரி ட்ரெஸ் எங்களுக்கு பிடிக்குதுன்னு. ஓகே கைஸ், நாங்கள் ஸ்கூல்லேருந்து ரிசல்ட் வாங்கிட்டு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா நல்லா மார்க் தான் எடுத்துருக்கா. 500க்கு 488. ஸோ வெரி குட் எக்ஸ்டெண்ட் தான் சொன்னாங்க. நல்லா கொஞ்சம் குறும்பு தான். சரி வாங்க நம்ம ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போகலாம். பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஜூடியோ தான் வந்திருக்கோம். ஜூடியோவில் பார்க்கலாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு டைம் நாங்கள் குடிச்சிட்டு ஜூடியோவில் பார்க்கலாம். ஜூடியோ நல்லா இல்லையா? இது மட்டும் நல்லா இருக்கு. சிதா ஆடு फ्रंट नहीं रहा ना. இங்கே பாருங்கள், அப்படியே நானும் எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் பார்த்துட்டு இருந்தேன்.
சூட் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அவ்வளோ ஒன்றும் பிடிக்கல. வச்சு பார்த்தேன், ஓரளவுக்கு தான் நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு ஏதோ ஒரு செட் ஆகலை, அதனால் வாங்கலை. வேறு கடைக்கு போகலாம். அந்த ஜூடியோவில் சுத்தமாக எங்களுக்கு ட்ரெஸ்ஸே பிடிக்கல கைஸ். அதனால் நாங்கள் வேறு இடத்துக்கு பார்க்கலான்னு போகிறோம். ஸோ வாங்க அடுத்தது எங்கேயாச்சும் பிடிக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். மல்லிப்பூ வாசம் பயங்கரமாக அடிக்குதுங்க கைஸ். பாருங்க கைஸ், சென்னை சில்க்ஸில் எவ்வளோ கூட்டம், பயங்கர கூட்டம். பிஎஸ்ஆரில் ஃபர்ஸ்ட் நாங்கள் பிஎஸ்ஆர் தான் போகிறோம் கைஸ். வாங்க காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா கைஸ், பிஎஸ்ஆரில் வந்து கிட்ஸ்க்கு வந்து இல்லைங்களா, அதுக்காக நாங்கள் வந்து இப்போது சென்னை சில்க்ஸ் போகிறோம். ருத்ரு செம்ம டயர்ட் ஆகிட்டான். ருத்ரு நீ சொல்லு, டயர்ட் ஆகிட்டியா? ஓகே கைஸ், ருத்ரு செம்ம டயர்ட் ஆகிட்டா. வாங்க காட்டுறேன் உங்களுக்கு சென்னை சில்க்ஸ்குள்ளே. கிட்ஸுக்கு என்டர் பண்ணிட்டோம். பாருங்க சென்னை சில்க்ஸில் இங்கே தான் ஷர்ட்ஸ். செம்ம டயர்டுங்க கைஸ். तीनों में से कोई भी अच्छी लग रही है. பார்த்திங்கன்னா எங்களுக்கு சென்னை சில்க்ஸ்லேயும் பிடிக்கல. ஸோ அதனால் நாங்கள் போத்தீஸ்க்கு வந்திருக்கோம். பார்க்கலாம் இங்கே எப்படி இருக்குன்னு. ஓகே கைஸ், இங்கே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோமா இல்லையான்னு பார்த்துட்டு உங்களுக்கு வீட்டுக்கு போய் நான் காட்டுறேன், சரிங்களா? பார்த்திங்கன்னா நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஃபைனலி நாங்கள் வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஸோ வீட்டுக்கு போய் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் என்ன ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணோம் அண்ட் என்ன ட்ரெஸ் வாங்கியிருக்கோன்னு. அண்ட் ப்ளஸ் இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணோன்னு அது உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீட்டுக்கு போய் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். பார்த்திங்கன்னா ஃபைனலி நாங்கள் இதை வந்து எங்கே பர்ச்சேஸ் பண்ணோம்னா ஜூடியோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். 3 பேர்த்துக்கு. இது வந்து ருத்ருக்கு, சின்னவனுக்கு, அப்புறம் என் குழந்தை பையன் இருக்கான், அவனுக்கு 3 பேர்த்துக்கு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். காய்ஸ், நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு ட்ரெஸ் எல்லாம் பசங்களுக்கு. ஸோ நாங்களாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். எங்களுக்கெலாம் எதுவும் பண்ணல, வெறும் பசங்களுக்கு தான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் பசங்களுக்கெலாம் வாங்கிட்டீங்களா, என்னென்ன ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு. என்னெல்லாம் வாங்கிட்டீங்க. இன்னும் பட்டாசு தான் வாங்கலை, நாங்களும் பட்டாசு வந்து வாங்கணும். அதுக்கு ஒரு தனியாக நான் vlog பண்ணுறேன் உங்களுக்கு, சரிங்களா? ஓகேங்க காய்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.